ஈமான் கொண்ட விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 4 விஷயத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அதன் மூலியமாக நீங்கள் உலகிலும் மிகப்பெரிய ஹைராத்துகளையும் பரக்காத்துகளையும் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். முதலாவது, அல்லாஹ்விற்கு எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் அவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகின்றோமோ அவனுடைய ரஹமத்தை நம் மீது அதிகமாக பொழிகின்றேன் என்பதாக சூரத்துல் இப்ராஹிம்லே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இரண்டாவது, வக்கால ரப்புக்கும் அஸ்தஜிபுலக்கும், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், என்னை நீங்கள் அழையுங்கள், அஸ்தஜிபுலக்கும், நான் உங்களுக்கு பதிலளிக்க கூடியவனாக இருக்கின்றேன். ஆகவே உங்களுடைய தேவைகளையும் ஹாஜத்துகளையும் எல்லாத்தையும் என்னிடமே கேளுங்கள், நான் உங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மூணாவது விஷயம், வமா கானல்லாஹ லியுஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கானல்லாஹ முஅத்திபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காலம் எல்லாம் நீங்கள் என்னிடம் பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்களோ அந்த காலமெல்லாம் உங்களுக்கு கஷ்டமும் சிரமமும் ஒருபொழுதும் ஏற்படாது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நான்காவதாக, ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஸ்குரூலி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ்வை புகழ்வதும் இன்னும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை என்பது சிறப்பானதாக சீராக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த 4 விஷயத்தின் மூலியமாக அல்லாஹ்வை நாம் சுலபமாக நெருங்கவும் முடிகின்றது, அல்லாஹ்விற்கு நம் பிரியமானவர்களாகவும் ஆக முடிகின்றது, இன்னும் நம் வெற்றியாளர்களாகவும் ஆக முடிகின்றது. ஆகவே இந்த 4 விஷயத்தை பேணி நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.